வணக்கம் நண்பர்களே. நம்ம சிஎஸ் அகாடமி சார்பா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல் நம்ம பார்த்தோம்னா கொடுத்துருந்தோம். அந்த மெட்டீரியல் நம்ம கொடுக்கும்போதே நம்ம சில விஷயங்கள் நம்ம தான் சொல்லியிருந்தோம். என்னன்னாக்கா இருக்கிறதுல நம்ம பெஸ்ட்டாக பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கணும். கிட்டத்தட்ட 20,000 30,000 நீங்கள் கொடுத்து படித்தா கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் இங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஒரு நம்பிக்கையில் நம்ம கையில் பார்த்தோம்னா மெட்டீரியல் நிறைய லேர்னர்ஸ் வாங்கியிருந்தாங்க. வாங்கணும் இருந்து நம்ம மெட்டீரியல் பத்தி ஒரு ஃபீட்பேக் பார்த்தோம்னா அவங்க கிட்ட கேட்டது. அந்த ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு சென்டருமே சரி மெட்டீரியல் கொடுக்குறாங்க, டெஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க, ஃபீட்பேக் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபீட்பேக் கேட்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம், ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ன்றது அடிப்படையில் நம்ம ஃபீட்பேக் கேட்கணும். ஸோ அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு நம்பர் பார்த்தோம்னாக்கா மெட்டீரியல் பார்த்தோம்னா வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு வாங்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மெட்டீரியல் பார்த்தோம்னாக்கா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஒப்பீனியன் பார்த்தோம்னா கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய லேர்னர்ஸ்னுடைய ஃபீட்பேக். ஸோ வாட்ஸ்அப் மூலியமா கேட்டது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நோட்ஸ் பார்த்தோம்னாக்கா பார்சல் அனுப்பிச்ச இமேஜ் இது. அவங்க மெட்டீரியல் பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, மெட்டீரியல் ரியலி நல்லா இருக்கு சார், உண்மையாலுமே மெட்டீரியல் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேர்வு கான்செப்ட்ல பார்த்தோம்னாக்கா இந்த மெட்டீரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறன்றதுனால ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பிளான் பண்ணி தான் மெட்டீரியல் கொடுத்தோம். எல்லா டாப்பிக்குமே கொடுத்தோம், ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாம. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெஸ்ட் அண்ட் ஒர்க்ஃபுல் மெட்டீரியல் சார், தேங்க்யூ சார். ஸோ இவங்க பார்த்தோம்னா நம்ம சிஎஸ் அகாடமி மெட்டீரியல் ரொம்ப ஒர்க்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு இவங்க கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, மெட்டீரியல் ரீட் பண்ண நல்லா இருக்கு சார், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிற படிக்கிற மாதிரி இருக்கு, வெரி வெரி தேங்க்யூ சார், எங்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி சார். ஸோ அந்த பக்கவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீட்பேக் எல்லாம் பார்க்க சொல்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கணும், நம்ம பெஸ்டா நம்மளுடைய நம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபீஸை பார்த்தோம்னாக்கா அதிகமா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதை தவிர்த்து நம்ம குவாலிட்டியை மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த உள்ள கமெண்ட்ஸ் எங்க போனாலும் சரி, 20,000 25,000 கொடுத்து படிச்சாலும் சரி, இந்த அளவுக்கான ஒர்த்தமான மெட்டீரியல் பார்த்தோம்னாக்கா இருக்காதுன்றது தான் தரிசனமான உண்மை. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டீரியல் நல்லா இருக்கு சார், உண்மையாலுமே மெட்டீரியல் பார்த்தோன்னா நல்லா இருக்கு சார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சார் இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு சார், அவங்களும் கேட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாரு, உங்க அகாடமிக் நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் வெரி கிளியரா இருக்கு சார், கான்செப்ட்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம இன்னும் நிறைய நண்பர்கிட்ட நம்ம கமெண்ட்ஸ் கேட்டிருந்தோம். அவங்க எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம மெட்டீரியல் சிஎஸ் மெட்டீரியல் அவ்வளோ நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு, ஒர்த்தபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்துதான் நம்ம சிஎஸ் அகாடமி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னாக்கா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா வரக்கூடிய மே மாசம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்களும் கலந்துக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்தோம்னாக்கா 1,700 பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணது. ஆனா ஆஃபர் பிரைஸ் பார்த்தோம்னாக்கா 1,400 பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த ஃபீஸ் பார்த்தோம்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும் தான். இந்த டெஸ்ட் ரொம்ப குவாலிட்டியா பார்த்தோம்னாக்கா நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ டெஸ்ட் பார்த்தோம்னாக்கா கொஷின் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜுமே கொடுப்போம். கொஷின் பார்த்தோம்னா எக்ஸாம் பேஸ்ல தான் இருக்கும். அந்த யூனிட் முடிகிறப்ப ஓவரால் டெஸ்ட் வைக்கக்கூடிய யூனிட் டெஸ்ட்ல நம்மளுக்கான அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் நாங்கள் எதுல இருந்து ரெஃபர் பண்ணுவோம்னாக்கா ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம்ன்றத டீட்டெயிலாக பார்த்தோம்னாக்கா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கோம்னாக்கா 4 டைப்ல நாங்கள் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ஒன்று 40% இருந்தோம்னா சிம்பிள் கொஸ்டினா இருக்கும், இன்னும் 40% கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டினா இருக்கும். நெக்ஸ்ட் 10% மல்டி செலக்டட் ஆன்சரா இருக்கும், அதாவது ஏபி செலக்ட் பண்ற மாதிரி, இல்ல பிசி இல்ல ஏடி. ஸோ இது போல 2 ஆப்ஷனோ இல்ல 3 ஆப்ஷனோ சூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய மெத்தட்ல கொஸ்டின்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் அசட்டனிங் அண்ட் ரீசனிங் டைப்ல 10% கொஸ்டின். ஸோ டிஆர்பி யூடிடிஆர்பில கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வரக்கூடிய பேட்டர்ன் இப்படி வேணாலும் மாறலாம்.
ஸோ அப்படி மாறினாக்கா அதை ஹேண்டில் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியாவை நம்ம அந்த டெஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு தாட்ல தான் இந்த 4 டைப்லயுமே நமக்கு வந்து கொஸ்டின் சொல்ல போனா ஃப்ரேம் ஆட்டதா இருக்கு. ஸோ இந்த வேணுன்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இருக்கவங்க இருக்கக்கூடிய நம்பர்ல கால் பண்ணுங்க. ஸோ இதான் நம்ம சிஎஸ் அகாடமியோடைய நம்பர். இந்த நம்பர்ல கால் பண்ணி உங்களுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா 1/5/2026. ஸோ நெக்ஸ்ட் மந்த்